என் கையில வாங்கி ஜூஸ் குடிச்ச உங்களோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் ஒரு செகண்ட். மேங்கோ ஜூஸ்லாம் இல்ல இல்ல தண்ணி தெளிச்சு அந்த ஜூஸ்ல விழுந்துருச்சு ஃபுல்லா. சரி, எல்லா தண்ணியும் நல்ல தண்ணி தானே, இதுல என்ன இருக்கு சொல்லிட்டு அந்த ஜூஸ் அப்படி போய் கொடுத்துட்டேன். யார்கிட்ட? எங்க மாமியார் கிட்ட. நான் குடிக்கிற ஜூஸ் இது. ஆமாங்க, நான் பாத்துக்கிறேங்க. நீங்க என்ன ஏங்க என்னென்னமோ கலக்குறாங்க. என்ன விரல விட்டுல நோண்டுறீங்களோ? ஒரு 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 டீசென்சி வேணா, கையில கிளவுஸ் போட்டக்கா விரல விட்டு நோண்டி விடுங்க. ரொம்ப கவுதடா. ஆலியா எப்படி இருக்கு? சூப்பரான ஒரு செட்டப். ஆக்சுவலி அந்த சைடுல இருந்து பாத்திருக்கோம். இப்போ உள்ளுக்குள்ள என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்பதான் தெரியுது. அதுதான் நம்ம ஷோவுடைய ஒரு சாராம்சமே. என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் எல்லாமே வெளியில இருந்தது, எல்லாமே அப்படி உள்ள போய் போமே அப்படின்ற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச். உங்களுடைய டைம் எடுத்து நாங்க வந்துட்டு கூப்பிட்ட உடனே எங்களுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு ஆலியா வந்திருக்காங்க. எப்படிங்க இப்படி ஒரு செட்டப்புக்கு இன்வைட் பண்ணா யாருதான் ஒரு நிமிஷம் போறீங்க? இதுதான் ஃபுல் செட்டப்பே கிடையாது, இதுவும் ஒரு செட்டப். புரியுதா? உடனே நீங்க ஃபுல்லா நம்ம இங்க இருந்தா போறோம்னு கிடையாது. ஆக்சுவலா எப்பயுமே வர கெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜூஸ் வடிவேல நம்ம பாணியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜூஸ் அப்படி நம்ம போடல. அந்த மாதிரி வந்துட்டு ஏன் வந்து கெஸ்ட் கூடயே ஜூஸ் ரெடி பண்ணக்கூடாது? நீங்க எனக்கு ஒண்ணு ரெடி பண்ணி தரீங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு ரெடி பண்ணி தரேன். So it's going to be a mocktail. என்னது? மக்களுக்கு சொல்லிக்கிறோம், இது மாக்டெயில். சோ இது ஆல்கஹால்லாம் கிடையாது, இது பியூர் ஜூஸ். இதுக்கு முன்னாடி என் கையில வாங்கி ஜூஸ் குடிச்ச உங்களோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் ஒரு செகண்ட். மேங்கோ ஜூஸ்லாம் இல்ல மேங்கோ இல்லங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இந்த ஜூஸ் வந்து போட்டுட்டேன். வாட்டர்மெலன் ஜூஸ் என்ன பண்ணேன், ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி அதை டம்ளர்ல போட்டுட்டேன். ஓகேங்களா? அந்த ஜூஸ் வந்து நான் போய் குடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையெல்லாம் வாஷ் பண்றதுக்காக அது பக்கத்துலயே சிங்க திறந்து இப்படி கை வாஷ் பண்ணுவோம், அந்த தண்ணி தெளிச்சு அந்த ஜூஸ்ல விழுந்துருச்சு ஃபுல்லா. சரி, சிங்க் தண்ணி. சரி, நான் என்ன நினைச்சேன், எல்லா தண்ணியும் நல்ல தண்ணி தானே, இதுல என்ன இருக்கு சொல்லிட்டு அந்த ஜூஸ் அப்படி போய் கொடுத்துட்டேன். யார்கிட்ட? எங்க மாமியார் கிட்ட. மண்ல விளையாடுற குழந்தைக்கு தான் இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நல்ல தண்ணியே குடிச்சிட்டு இருந்தா அப்புறம் நம்மளுக்கு எப்படி இம்யூனிட்டி வளரும்? என்ன சொல்றான் பாருங்க. மாமியாருக்கு என்னாச்சு? சோலி முடிச்சு மாட்டிக்குவாங்க. அவங்க இந்த யோசிச்சேன், ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஃபர்ஸ்ட் குடுப்போம், என்ன வந்து பாப்போம் அப்படின்னு நினைச்ச ஒரு டெஸ்டிங். நம்ம ஒரு ஆராய்ச்சி எப்பவுமே பண்ணி தான் ஆகணுங்க, நெசசிட்டி. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சும்மா லைட்டா ஒரு கோல்ட் மாதிரி ஃபீவர் மாதிரி லைட்டா வந்தது. அது பிரச்சனை சரியா போயிடுச்சு. ரெடியா போட்டுடலாமா? எனக்கு என்ன ஃப்ளேவர் போட போறீங்க? மாக்டைல். ஆக்சுவலி நான் போட போற ஜூஸ் பேரு சிக்காங்கோக்கா. நான் உங்களுக்கு போட போற ஜூஸ் பிப்ளக். என்னது? பிப்ளக். போலாமா? ஓகே ரெடி. யுவர் டைம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்க சேஃப்டி சிங்க்லாம் தேவை இல்ல, ஃபர்ஸ்ட் க்ளவுஸ் போடுறோம். கம் ஆன். டைம் எல்லாம் இது இல்லல. டைம்லாம் கிடையாது, என்ன கேமா? அதான். நீங்க சிங்க் தண்ணி மட்டும் கலக்காம ஜூஸ் போட்டா போ. ரெடியா? ஓகே சரி ஓகே. பாத்தீங்களா என் மனசு? பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிளாஸ் எடுத்துருக்கேன்? பெரிய கிளாஸ் தான் இருக்கு. ஓகே 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 ஓகே. சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா? என்ன இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன ஐஸ் எல்லாம் எடுத்தது கிடையாதா? அம்மா இது என்னமோ இந்த புல்டோசர்ல இருந்து ஜல்லிக்கல்ல கொட்டுற மாதிரி இருக்கே. ஏன்னா வெறும் ஐஸ் தானே எனக்கு. ஆமா ஆமா இருங்க. சரி, உங்களுக்கு எது இதெல்லாம் இருக்கு? பிபி இருக்கா? பிபி இருக்கா? கேண்டியா? இந்தியன் ஆயில் தான் இருக்கு. ஜோக் இல்ல இல்லையா? பல்வலி ஏதாவது இருக்கா? பல்வலியா? தெரியல, இது வரைக்கும் இல்ல. ஐஸ் கம்மி பண்றேன். ஓகே. உடல் நலம் கொஞ்சம் சரியில்லைனால. ஓகே. வந்துட்டு ஹலோ இது ஹலோ சரி எடுத்துக்க. காபி அடிக்காதீங்க. அந்த பானத்தை நீங்க எடுத்துக்கங்க, இந்த பானத்தை நான் எடுக்கிறேன். நான் குடிக்கிற ஜூஸ் இது. ஆமாங்க, நான் பாத்துக்கிறேங்க. நீங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பாத்துக்கிறேன். ஜூஸ் இல்ல, அத ஃபுல்லா ஊத்திட்டு நான் பாத்துக்கிறேன், நீங்க பாத்துக்கங்க. ஏங்க இப்படிதான் சுகர் சிரப் ஊத்துவாங்க. வாங்க. சரி, எனக்கு லெமன் சிரப் கம்மியா ஊத்துங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. போதும். இப்ப எனக்கு கொடுத்துருங்க. ஒரே ஜூஸே பண்ணிட்டு இருக்கீங்க, நான் டிஃபரெண்டா பண்ண போறேன் பாருங்க. அட பொறுங்க, நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னு பாருங்க. இனிமே இங்க பாருங்க. என்னவா இந்த பொறுங்க, நம்மளும் எடுப்போம்ல, நம்மளும் எடுக்க தெரியாமையா? நம்ம என்ன பண்றோம்னா, இவனை தூக்கி இப்படி ஊற்றி எப்படி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இதுதாங்க ஆடணும், இதுவும் சேர்ந்து ஆடணும். தட்ஸ் டான்ஸ். இதெல்லாம் பண்ணுங்க. என்ன முடிச்சிட்டீங்களா? நான் பாத்தீங்களா? ஐயே, இது என்னது? ரத்த கலரியா இருக்கு. நீங்க அப்படிதானே பண்ணீங்க, நான் இப்ப எப்படி பண்ண போறேன் பாருங்க. எடுப்போம் பாருங்க. என்னென்னமோ கலக்குறாங்க.
எங்க ஐஸுக்கு போடுறத காண இந்த இருக்கு. ஓகே. அந்த லெமன் புளி எடுத்துட்டாங்க. இந்தாங்க. என்கிட்ட ஹெல்ப் கேட்டு எனக்கேவா வர்றவ பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இதெல்லாம் வீட்டு வாசல்ல மாட்டியிருப்பாங்க. ஒரு மிளகா, டேக் 2 lemons pieces, ஒரு ஸ்ட்ராபெரி உங்களுக்காக ஸ்பெஷலா பிரத்யேகமா. என்ன இது ஏதோ மந்திரிச்சு விட்டுருக்க மாதிரி இருக்கு. சரி நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்க பண்ணிட்டீங்களா? இருக்குங்க, இப்போ நான் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஓகே. இதுல வந்து ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன எதையோ தேடுற மாதிரி இருக்கு. சரி பாப்போம் யாரோடது குடிக்கிற மாதிரி இருக்குன்றது இப்ப தெரிஞ்சிடும். புதினா ஃபர்ஸ்ட். என்ன விரல விட்டுலாம் நோண்டுறீங்களோ? ஒரு 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 டீசென்சி வேணா, கையில கிளவுஸ் போட்டக்கா விரல விட்டு நோண்டி விடுவீங்க. சரி வாங்க, எந்த கை விரல் படல. அப்பா மதுரை சைட்ல போனா பொரோட்டா இப்படிதான் குத்துவானுங்க. இத நான் குடிக்கணும். இது வேறையா? ஐயோ நான் எவ்வளவு டீசென்ட்டா. ப்ரோ அது நானே தூக்கி போடுறது தானே நான். சரி ஓகே, இப்ப என்ன முடிஞ்சா? இல்ல அது இன்னும் இருக்கு. இன்னும் என்னது இது? என்னது இது? மசாலாலாம் வருது. ஊத்தாப்பத்து மேல போடுற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஃபுல்லா நான் இன்டர்வியூல பாத்ரூம்லயே இருக்கணும்னு. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நிக்க மாட்டேதே. சரி பரவாயில்ல, மிதக்கட்டும். அவ்வளவுதான், நின்றுச்சு. முடிஞ்சா? முடிஞ்சது. ஃபினிஷ்டா? ஃபினிஷ்ட். ஃபைனலி எஸ் வந்துருச்சு. சிக்காங்கொக்காவை குடிக்க நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? பிப்ளக்கு நீங்க ரெடியா? நான் ரெடி தான். சரி வா. உங்க நிலைமைய நினைச்சாதான் எனக்கு. ஏன் நிலைமை நினைச்சா பாக்குற எல்லாத்துக்கும். ஆனா நிஜமாவே யாருக்காவது குடிச்சா ஒரு பாசிட்டிவிட்டி வருமா? ஏதோ பாருங்க மந்திரிச்சு வச்சு இந்த ஜூஸ குடி, அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா ஆயிடும் அப்படி. திருஷ்டிக்காக. சரியா? இப்போ உண்மையிலேயே குடிச்சு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்க. இது என்ன இப்படி கடிச்சிட்டு? வேண்டாம் அதை விட்டுருங்க. ரொம்ப கவுதடா. தயவு செய்து குடிங்க. ஐயோ சரி என்ன செய்யுது? ஏதோ ஒரு மாதிரி. அப்படியா? சரி அதுக்கே இப்படின்னா நல்லா போட்டேன் நாங்க நிறைய பேரு. அதுக்கே இப்படின்னா இது என்னது? சிக்காங்கொக்கா. ஓகே. வித் சாட் மசாலா. என்னங்க வெறும் சிரிப்பு மட்டும் தான் வருது. அப்படி அந்த அளவுக்கு அமேசிங்கா போட்டிருக்கேன். இத வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை கத்துக்கிட்டு வரவே கூடாதுன்னு நினைக்கிறது விருந்தாளிகள் இருப்பானுங்கல்ல, அவங்களுக்கு 2 டோஸ் கொடுத்தோம்னா தெரு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. ஒண்ணும் மோசம் கிடையாது. அங்க வந்து நான் அதை பண்ண போட்டேன்ல, அதை பார்த்து அங்க இதுல மசாலா வந்து சொன்னாங்க கரெக்டா பண்ணிருக்காங்க இவங்க அப்படின்னு சொன்னாங்க. விட்டுருவோம். பட் எனிவேஸ், வெல்கம் டு ஜாக்டெயில் பார்ட்டி. இவ்வளோ அழகா இருக்கிறீங்க, அதுவும் இந்த வயசுலயும். எப்படி ஆலியா? அது என்ன இந்த? எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல இது அவன் சொன்ன கமெண்டா இல்ல நீங்களே இன்னொரு ஒரு ஃபேக் ப்ரொஃபைல்? ஜிம்பாப்வேல வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ், நமீபியால நாட்டு மருந்து கடை புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க போட்டோவும் சஞ்சய் போட்டோவும் போட்ட மணிக்கு நாட்டு மருந்து கடை உண்மையிலேயே நமீபியால போயிட்டு இருக்கு. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல அதே மணிமேகலை தான் இந்த ரூமரும் காரணம். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.